ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி எலைட் மோஷனில் விரும்பாண்டி எடிட்டிங் வந்து எப்படி பண்ணுறது, அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கக்கூடிய எடிட்டிங் அது. ஸோ அந்த வைரல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது எலைட் மோஷன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கும் கிளியராக புரியும். உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷனை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எந்த ரேஷியோவில் வேணுமோ ஸோ அந்த ரேஷியோவை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ண கீழே கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இதையும் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போனோன்னே உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியா அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபில் ஆகும். ஸோ ஃபில் ஆகணுன்னே இப்போது கீழே உங்களுக்கு மீட்டர் சிம்பிள் ஒன்று இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இதை வந்து அப்படியே வந்து இப்போ லெஃப்ட் சைடில் வந்து மூவ் பண்ணி விட்டுருங்க. மூவ் பண்ணி விட்டால் உங்களுக்கு இந்த கிளிப்போடைய லென்த்து வந்து உங்களுக்கு பெருசாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம 30 செகண்ட்ஸ்க்கு வந்து இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ 30 செகண்ட்ஸ் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போய்டுங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு கலர் அண்ட் லைட் போய்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுங்க. கொடுத்தோன்னே இங்கே வந்து சேச்சுரேஷனில் -70 டிகிரிக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து -70 டிகிரிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இமேஜோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகணுன்னா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது ஃப்ரண்ட்டுக்கு போய்ட்டு இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு இப்போது மூவ் லேயர் பேடில் வந்து இப்போ நம்ம வந்து மூவ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோன்னே இப்போது இமேஜை வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கழித்து திரும்பி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கீ ஃப்ரேம் வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு செகண்ட்ஸும் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இமேஜை வந்து இப்படி மூவ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சைடில் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இமேஜோடைய சைஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி மூவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்பி வந்து கொஞ்சம் தூரம் போய்ட்டு அப்படியே இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்படியே வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போங்க. திரும்பி உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ ஸோ அந்த இடத்துலலாம் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. மூவ் பண்ணிக்கிட்டே வந்தோடனே உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பேக் வந்துட்டு இப்போ நம்ம வந்து மேலே ஒரு ஓவர்லே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது சொல்கிறேன். திரும்பி ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போய்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஓவர்லே தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கும் வந்து அது டெலிகிராமில் வந்து அப்லோட் பண்ணுறேன். கீழே வந்து லிங்க் இருக்கும், மறக்காமல் போய்ட்டு டெலிகிராமில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராமில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி இப்போ அந்த ஓவர்லே வந்து கிளிக் பண்ணி 3 டாட் ஆப்ஷனை கொடுத்து ஃபில் காம்போசிஷன் ஏரியான்ற திரும்பி அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபில் ஆகணுன்னே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைட் அண்ட் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃபிக்ஸ் ஆகணுன்னா இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணோம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லக்கூடிய வீடியோஸில் வந்து ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். அப்படி உங்களுக்கு இந்த எஃபெக்டோடைய இது வந்து XML வேணும்னா சொல்லுங்கள், அதையும் வந்து டெலிகிராமில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இந்த எடிட்டிங்கை பற்றி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.